காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து பாமக சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அது எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி இருக்குதுன்னு சொன்னா 480 TMC. 1976 ஒரு முக்கியமான ஆண்டு இந்திய வரலாற்றில். என்ன சொல்லுங்க? 1976 எமர்ஜென்சி. ஆமாம், எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா வகுத்த திட்டத்தின்படி 389 TMC. 1980 கர்நாடகா தயாரித்த திட்டப்படி 375 TMC. நடுவர் மன்ற இடைக்கால ஆணை 205 TMC. நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 192 TMC. ஆக 575 TMC 192 TMCயில் வந்து. இப்போ அருள்மொழி சொன்ன மாதிரி இது வடிகால் மாநிலம். வடிகால் மாநிலம், ஆமாம், கடைவழி மாநிலம். இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்குது. இதற்கு என்ன காரணம்? இங்கிருந்த கட்சிகள், துரோக கட்சிகள், துரோகம் செய்த மாநில கட்சிகள், தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டு வருகிற மத்திய அரசுகள், மத்திய கட்சிகள். ஆக இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும். இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும். எப்படி பாடம் புகட்டுறது? பாடம் புகட்டுறதுக்காக தான் நாம் சொன்னோம், திட்டங்களெல்லாம் சொன்னோம். ஆனால் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், ஏமாளி மக்கள், பாமர மக்கள் 200க்கு 300க்கு விலை போனார்கள். இப்போ பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு MP இருந்துட்டு அந்த MP பிரதமரை பார்க்குறார். நம்முடைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை பார்த்து உட்கார்ந்து அவரோட ரொம்ப நேரம் பேசுகிறார். உமா பாரதியை பார்த்து 2 தரம் பார்க்குறார், பேசுகிறார். பாராளுமன்றத்தில் தன்னந்தனியாக குரல் கொடுக்கிறார். கர்நாடக MPக்களெல்லாம் எழுந்து சத்தம் போடுறாங்க. இதில் வேடிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டு MPக்கள் எழுந்து சத்தம் போடுறாங்க அன்புமணிக்கு எதிராக. என்ன காரணம்? இங்கே இருக்கிறவங்க இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க எழுந்து கர்நாடகாவுக்கு எதிராக இவங்க கூட சேர்ந்து அன்புமணிக்கு ஆதரவாக இவங்க குரல் கொடுத்துருக்கணும், சத்தம் போட்டிருக்கணும். இதெல்லாம் நாடாளுமன்றத்தில் நடந்து ஒரு MP இருக்கும்பொழுது. ஆனால் ஆட்சி நம்மிடம் இருந்திருந்தால், இப்பொழுது ஆட்சி நம்மிடம் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சும்மா விட்டுருப்போமா? சும்மா விட்டுருப்போமா? இந்த மத்திய அரசுக்கு இந்த மாதிரி ஒத்தி போடுவதற்கு, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு, சாக்கு போக்கு சொல்லுவதற்கு தைரியம் வந்திருக்குமா? தைரியம் வந்திருக்குமா? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கட்சியை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு அரசு, மக்களுடைய அரசு இங்கே அமைந்திருந்தால் நேரம் எப்படி, எந்த மாதிரி பிரச்சனை, இது எப்படி போயிட்டு இருக்கும்? இதில் என்ன வேடிக்கைன்னா, எங்கே நடந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கடைசியில் போய் முறையிடுறது சட்டமன்ற பிரச்சனையா, நாடாளுமன்ற பிரச்சனையா, கட்சி பிரச்சனையா, வேற வம்பா வழக்கா, எங்கே போய் முறைஞ்சிடு, எங்கே முடிகிறதுன்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம்.